கோச்சு கிடையாது, நீ வெறும் பேச்சு தான், நீ இத்தனை கோச்சாக இருந்து புடுங்கலாம் போதும், எங்கள் பொழப்பை கெடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா பிரெண்டன் மெக்லமை கோச் பதவியிலேருந்து ஒயிட் பால்லேருந்து விலக்கிட்டு தொப்பி மாமா வந்துட்டு ஒயின் மோர்கன் அவர் வந்துட்டு திரும்பி வந்துட்டு கோச் ஆக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு நம்ம யாருமே வந்துருக்கு அவ்வளோவா வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு ஓடிஐ மேட்ச் ஆடி பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே ஆடினாலும் கூட அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு நல்ல மேட்ச் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே நியூஸ் வந்திருக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால் ஓடிஐ 2027 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு இடம் பெறணும்னா டாப் 8 டீமில் வந்துட்டு ரேங்க்ல வந்துட்டு ஆட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கிற டீம் மட்டும்தான் இதில் வந்துட்டு இடம் பெற முடியும். ஏன்னா அங்கே மல்லுக்கட்ட போகிற வந்துட்டு பெரிய பெரிய கை ஒவ்வொருத்தனும் வந்துட்டு மானாவரியாக சண்டை போடுவான். எடுத்துக்காட்டு ஆப்கானிஸ்தானே வந்துட்டு வாரம் போகிறவனை போட்டு அடிப்பான். அந்தமாரி பிளேயர் அது இங்கிலாந்தை பார்த்தாலே கண்டிப்பான முறையில் வந்துட்டு துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஸ்குவாடை வச்சுக்கிட்டு நம்மால் வந்துட்டு இவரை கோச்சாக கொண்டு போனோம்னா அங்கே போய் கோச்சை கொடுத்துருவாரு. அந்த ஒரு காலத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயின் மோர்கனை திரும்பி உள்ள கொண்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெண்ட் டேஸில் எந்த ஒரு மேட்சுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் பேஸ்பால்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ஒயின் மோர்கனை உள்ளே கொண்டு வராங்க. ஒயின் மோர்கனை பற்றி சொல்லணும்னா 2019 வேர்ல்டு கப்பை வந்துட்டு கேப்டனாக இருந்து அடிச்சிருக்காரு. சரியான பேட்ஸ்மேனு, தொப்பி மேலே தொப்பியாக வாங்கி அடிக்க வச்சுக்கிடுவார். ஒரு சிறந்த ஃபீல்டர். அதே மாதிரி எப்படி சொல்லணும்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா அவ்வளோ ஒரு அழகாக பேட்டிங் ஆடுவார். அந்த மாதிரி பிளேயர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஓடிஐயில் 7700 ரன்ஸ் கிட்ட வந்து அடிச்சு வச்சிருக்காரு. தலைவனை கூப்பிட்டு வந்துக்கிறோம், எங்கள் மாமாவே வச்சு நான் வந்துட்டு கோச் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இப்போ நம்ம பிரெண்டன் மெக்கலம் மாமா வந்துட்டு கழட்டி விட முடிவு பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எங்கள் டீம்லேயும் ஒருத்தர் இருக்காரு, அவர் கழட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம்.